அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது திருமண தடையை உடைத்திடுவது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பரிகார பூஜைக்கு வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளவும். பொதுவாக நாம் வளர்பிறை காலத்தில் பிறந்து இருந்தால் வளர்பிறை வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளவும். தேய்பிறையில் பிறந்திருந்தால் தேய்பிறை வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். மேலும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து முடித்துவிட்டு உடலை நன்கு தூய்மைப்படுத்தி கொண்டு பூஜை அறையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பூஜை அறையில் இருக்கும் இறைவன் படங்களுக்கு நன்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறையிலோ வீட்டின் நடுப்பகுதியிலோ ஒரு மனைப்பலகையை கிழக்கு முகமாக போட்டு அதற்கு அருகில் காமாட்சியம்மன் விளக்கினை எவரேனும் சுமங்கலி பெண்கள் வீட்டில் இருந்தால் அந்த பெண்களை அந்த விளக்கை ஏற்றச் சொல்ல வேண்டும். மேலும் ஒரு வாழை இலையை, அதாவது தலைவாழை இலையாக எடுத்துக்கொண்டு அது நீள் தெளித்து பூஜைக்குரிய தேங்காய், பழம், பூ, பொட்டு, குங்குமம் போன்றவற்றை வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நிவேதானங்களாக எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் மற்றும் சுண்டல் போன்றவற்றை தயாராக செய்து பூஜைக்கு அருகில் இருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் பிள்ளையாரை ஒரு மஞ்சள் பிடித்து அதிலிருந்து அருகம்புல் சாத்தி விநாயகன் பூஜையை முதலில் முடிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு வாழை இலையில் 9 அரசமர இலைகளை வைக்க வேண்டும். அதில் அரிசி, கொத்துக்கடலை மற்றும் உளுந்து ஆகியவற்றை சேர்த்து இதில் வைக்க வேண்டும். மேலும் அருகில் ஒரு மண் விளக்கை ஏற்ற சொல்ல வேண்டும். இந்த 9 விளக்குகளையும் 9 இலைகளாக இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் பூஜையை அந்த நவகிரகங்களை நினைத்து மந்திரங்களை, அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ, எவ்வாறு வேண்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுபோல இந்த நவகிரகங்களை வணங்கிவிட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். தீபாராதனை இடமிருந்து வலமாக காட்டிய பின்பு பூஜை அருகில் இருக்கும் தானியங்களை எடுத்து வந்து பசுவிற்கு கொடுத்தால் இந்த திருமண தடை விரைவில் நீங்கும். அதுபோல நீங்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை வரவேற்று அங்கு இருக்கும் நிவேதானத்தை வழங்க வேண்டும். குறிப்பாக முதலில் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு தான் மற்றவர்கள் நீங்கள் நிவேதானம் கொடுக்க வேண்டும். அதாவது குருவானவன் ஆண் ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது திருமண தடை, குழந்தை பேறு போன்றவை இல்லாமல் இருப்பவர்கள் இந்த பூஜை முறையை செய்து கொண்டு பயன்பெறலாம். திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவு இல்லாமல் இருப்பவர்கள் இந்த பரிகார பூஜை செய்து பயன்பெறலாம். இந்த பரிகார பூஜை செய்துவிட்ட பிறகு திருமணஞ்சேரி ஒருமுறை சென்று வந்துவிட்டால் போதும். உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த உத்வாகநாத சுவாமிநாதர் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற உதவுவார். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.